ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வந்து 8 வரையும் போட்டுட்டேன். நான் இதில் வந்து நடு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், நடு சென்டரில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு இந்த பக்கத்துக்கு 3, இந்த சைட்லேருந்து 5 வரிசை. இது வந்து நடு சென்ட்ரு. கீழே வந்து 3 வருஷம் நம்ம போட்டிருக்கோம். அதேமாரி மேலே வந்து 4 வருஷம் போட்டிருக்கோம். மொத்தம் 8 வருஷம். இது வந்து ஒரு கீழே வந்து 3, மேலே 4, நடு சென்டரில் 1 அப்படி தான் போட்டிருக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த சைடில் வெள்ளை வந்திருக்கா, அதேமாரி இந்த ஓரத்துலேயும் வெள்ளை வரணும். அப்புறம் 2 பச்சை, அப்புறம் 2 வெள்ளை, அப்புறம் 2 பச்சை, பச்சை வெள்ளை 2 பச்சை. இந்த சைடு பாருங்கள் ஓரம். இந்த ஓரத்தில் வந்து இது வந்து சைடு ஒயர், இது வந்து கட்டு ஒயர். சைடு ஒயரும் வெள்ளையாக இருக்கணும், நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. இந்த ஒயரும் வெள்ளையாக இருக்கணும். அதேமாரி தான் வரணும் 4 சைடும். இந்த சைடு 2 சைடு காட்டியிருக்கானா, இது 3வது சைடு எப்படி இருக்குது பாருங்கள். அதேமாரி நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம எப்படி போட்டோமோ இதில் வந்து கீழே 3 வரி, மேலே 4 வரி போட்டிருக்கோம். அதேமாரி வெள்ளை வர்ற மாதிரி, இந்த சைடில் வெள்ளை வர்ற மாதிரி வச்சு போடுங்க 4 சைடும். நான் இப்போ இதில் வந்து 1 நான் போட்டிருக்கேன். 1 போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன், கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து எட்டேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த நெடி தெரியும். இந்த பாருங்கள், இது வந்து இப்படி வந்திருக்கா, இது வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்திருக்கு. அப்புறம் வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கு. அதேமாரி எட்டேருந்து பார்த்தா தான் இது தெரியும். இது வந்து கொஞ்சம் வந்து பச்சையும் வெள்ளூர் பச்சையும் வெள்ளையும் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வேறு கலராக இருந்தால் இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரோஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரோஸ் வந்து நான் வந்து இந்த நார்மல் நாட்டில், அது நார்மல் ஒயரு தான் போட்டிருக்கேன். அது நல்ல திக்கான ஒயரு, திக்கு ரோஸு. அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியுது. இதே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன மாற்றம் தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து எட்டேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி 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 வந்திருக்குது. சைடாக ஒரு சைடாக நெடியாக வரும். அதேமாரி தான் இப்போ நம்ம போகிறோம். பிஸ்கட் கூட எப்படி போட்டோமோ அதேமாரி இந்த ஒயரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஓரத்தில் 2 வெள்ளை வர்ற மாதிரி, அதேமாரி இது 2 பச்சை, அப்புறம் 2 வெள்ளை, அப்புறம் பச்சை, அப்புறம் வெள்ளை, இதேமாரி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இது என் ஃபோனில் எப்பொழுதுமே மங்களாக தான் தெரியும். இங்கே பாருங்கள், ரோஸ்லாம் நல்ல ரோஸு. இதை வந்து நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். 4க்கு ஒரு ஒயர் நம்ம சேர்க்குறது வந்து எல்லா வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் 2 ஒயர் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் இந்த சைடே நான் சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. இது இந்த ஒயர்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒயர்லேருந்து எடுத்து இப்படியே அளந்து கொண்டு வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இப்படி சுற்றி இப்படி போட்டு ராமர் டிசம்பருக்கு எப்படி போட்டோமே அதே மாதிரி தான். ஒரு சைடு 5, ஒரு சைடு 3 தான் நான் அதில் போட்டிருப்பேன் அடி. அதேமாரி தான் இது போடணும். இதை வந்து நம்ம முன்னாடியில் இதை சேர்த்து நம்ம இதுமாரி பின்னுறதுனால கொஞ்சம் மாறுதலாக வருது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்பொழுதும் குமுள் மாதிரி போட்டு பின்னுவோம். அப்படி பின்னாமல் இதை 2மே சேர்த்து இப்படி பின்னதுனால கொஞ்சம் மாதிரி நெடி மாதிரி வருது. அதான் அதேமாரி பிஸ்கட்டு பின்னோம்னா அது கொஞ்சம் மாறி வரும். இது வந்து கொஞ்சம் நெடியாக வருது. அதான் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது 2ம் வெட்டி விட்ட ஒயரு, அளந்து வெட்டி விட்டோமே அந்த ஒயர், அதை வந்து இப்போ முன்னாடி இதை நம்ம போட்டுப்போம். போட்டுக்கிட்டு நிப்பாட்டிட்டு நம்ம வந்து எப்பொழுதும் குமுளை வச்சு பின்னுறது எப்படின்னா, இதை நடு சென்டரில் உள்ளதை பின்னி இந்த பக்கத்துக்கு பின்னி இந்த பக்கத்துக்கு பின்னி அதுக்கப்புறம் மேலே ஒன்று பின்ன போகிறோம். மொத்தம் 4 வந்துடும். இப்போ அந்தமாரி நம்ம பின்னாமல் நடு சென்டரை விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த 2 வார்த்தையும் இந்த 2 வார்த்தையும் நம்ம பின்னணும். இந்த 2 ஒயரையும், ஓரத்தில் உள்ள 2 ஒயரையும் எடுத்து இப்படி போட்டுருக்கணும். அப்புறம் இந்த 2 ஒயரையும்
இப்போ நமக்கு வந்து 3 நாட்டு கிடச்சிருக்கு. எப்பொழுதும் நம்ம பின்னுனோம்னா 4 நாட்டு கிடைக்கும். இப்போ நம்ம 3 நாட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நாட்டு சென்டரில் ஒன்று. பெருசு பெருசாக போகிறதோட இந்தமாரி கூட வந்து லஞ்சு கூடையாக இருந்து பசங்க எடுத்துகிட்டு போனால் நல்லா அழகாக இருக்கும். அதனால தான் சின்னதாக போட்டு பார்ப்போன்னு நான் வந்து போட்டு பார்த்தேன். நல்லா கரெக்டாக தான் வந்திருக்கு. பிஸ்கட்டு மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளேருந்து கொஞ்சம் பின்னுனதுக்கப்புறம் நம்ம உத்து பார்த்து கொஞ்சம் எட்டேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த நெடி நெல் நெடியாக வர்றது தெரியும். அதுவும் இது பச்சையும் கிளி பச்சையும் வெள்ளையும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டம்மி கலராக தெரியும். இருந்தாலும் அவங்கவுங்க ஃபோனில் எப்படி தெரியுதோ தெரியல. இது என் ஃபோனில் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். இது 2வது ஒயரையும் நம்ம 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ணுறோம். மறுபடி நான் ஏற்கனவே ரெண்டு ஒயரு ஜாயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுறதை பார்த்து அதேமாரி பார்த்து போடுங்க. இப்போ வந்து இந்த 2யும் விட்டோமே அதை வந்து நம்ம பின்னுறோம். அப்புறம் இந்த 2 வார்த்தையும் பின்னிக்கிட்டு அப்புறம் அந்த 2 வார்த்தையும் பின்னுறோம். நான் எப்படி அடி போட்டேனோ அதேமாரியே போட்டு இந்தமாரி பின்னிக்கிட்டு வாங்க, கரெக்டாக வந்துடும். நாட்டு சென்டரில் ஒரு நாட்டு, மொத்தம் 3 நாட்டு வந்துட்டு. இப்போ எல்லாமே நம்ம கிராஸாக வந்துட்டு நமக்கு. இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படியே பின்னுறோம். இந்த 2 நாட்டுக்கும் அப்புறம் இந்த ஒயர்லேருந்து இந்த 2 நாட்டுக்கும் பின்னுறோம். அதான் நம்ம எப்பொழுதும் போல் இப்போ நம்ம வந்து பிஸ்கட் நாட்டு போட வேண்டியதான். இந்த 2 ஒயரையும் மடிச்சுக்கிட்டு அப்புறம் 2 ஒயரையும் சுற்றி இந்த 2 ஒயரையும் தூக்கி போடுறோம். அப்புறம் இந்த ஒயரை எடுத்து 2 நாட்லேயும் போட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் 2 லூப்லேயும் மாட்டுறோம். அப்புறம் தூக்கி மேலே போடுறோம். அப்புறம் 2 லூப்லேயும் மாட்டுறோம். மாட்டி வழக்கம் போல் இழுத்துற வேண்டியதான். இதில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்படி வரும். இப்படி ஒரு நெளி இப்படி நெளியாக இப்படி வந்திருக்கும். எட்டேருந்து பார்த்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பின்னி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த டிசைன் தெரியும். இப்போ வந்து இதை என்ன செய்யணும், நடு சென்டரில் உள்ளதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இது 2லையும் பிஸ்கட்டு போட வேண்டியதான்.
இப்போ இந்த ரெண்டையும் இப்படியே கொண்டுட்டு வந்து இதை அப்படியே ஃபுல்லாக மூடுறோம். இதை அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு இந்த பக்கம் இதேமாரி தாங்க வரும். இதேமாரி நீங்கள் வந்து சுற்றிலும் ஒயரு ஜாயிண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சுற்றிலும் பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு நடு சென்டர் வந்தோடனே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராமர் கூடையே நீங்கள் ரொம்ப நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நல்ல லைக் கொடுத்துருக்கீங்க. அதேமாரி இந்த கூடையும் பார்த்து நீங்கள் லைக் கொடுக்கணும், நல்லா எல்லோரும் பார்க்கணும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டோடனே நான் உங்களுக்கு பாதிலே காட்டுறேன், இல்லைன்னா ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படி தான் வருது. இங்கே கூட கீழே எவ்வளோ கலராக பாருங்கள், மேலே கிட்ட வந்தோடனே எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நெளியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதேமாரி இந்த சைடு நெளி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி ஃபுல்லாக இந்தமாரி தான் வரும். நீங்களும் பின்னி பாருங்கள். ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.